திருவண்ணாமலையில் யமலிங்கத்தை நோக்கி குதிரையை தூக்கிச் சென்ற ஆச்சரியம். ஆங்காங்கே மரக்குதிரைக்கு தீபமேற்றி வழிபட்ட சுவாரஸ்யம். சிவனின் மீது அமெரிக்கர்களுக்கு இருக்கும் அதீத பக்தி. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் நாளுக்கு நாள் பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏன் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து கிரிவலம் மேற்கொண்டு செல்கிறார்கள். இதில் நவம்பர் முதல் பிப்ரவரி இறுதி வரை ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா, லண்டன், நியூயார்க், இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு படையெடுத்து வருகிறார்கள். இப்படி வரும் ஆன்மீகர்கள் ரமணர் ஆசிரமம், சேஷாஸ்திரி அஸ்வம், விசிறி ஆசிரமம், கிரிவல பாதையில் உள்ள பல்வேறு குகைகள் உள்ளிட்ட இடங்களில் அமர்ந்து தியானம் மேற்கொள்வது, அதிகாலை நேரங்களில் குழுவாக கிரிவலம் செல்வது வழக்கம். செய்யப்பட்ட சுமார் 3 அடி உயரம் கொண்ட குதிரையை அழுங்காமல் குலுங்காமல் தூக்கி கொண்டு 14 கிலோமீட்டர் தொலைவு கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டனர். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், ஈசானிய லிங்கம், குபேரலிங்கம் என அஷ்ட லிங்கங்களையும் தரிசித்து அவர்கள் ஆங்காங்கே மரக்குதிரைக்கு தீபமேற்றி வழிபட்டதை தமிழ்நாட்டு பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர்.